Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Bismillah, in alhamdulillah, assalatu wassalam ala rasulillah. Dear brothers and sisters, welcome you back on behalf of Film Academy. So, in the last video, we have seen about 7 act and plans given by the government of India for protecting child rights. So in this video we are going to continue that rest of the 7 act and plans given by the government of India on protecting child rights. So the first thing is the Juvenile Justice, Care and Protection of Children Act, and Protection of Children from Sexual Offences Act, Regulatory Guidelines for Private Play Schools, Right to Free and Compulsory Education Act, Integrated Child Protection Scheme, the Prohibition of Child Marriage Act, Preconception and Prenatal Diagnostic Techniques Acts. So first act வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Juvenile Justice Care and Protection of Children Act 2015. Juvenile அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த இளம் வயதினரை தான் நம்ம juvenile அப்படிம்போம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு Juvenile Justice Care and Protection of Act. Then we have to give some care and protection to those juvenile children, juvenile group. அந்த இளம் வயதினருக்கு நம்ம கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த Juvenile Justice Care and Protection of Children Act. ஸோ இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு கட்டமைப்பு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆக்ட் தான் இது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த Juvenile Justice Protection of Children Act. சப்போஸ் ஏதோ ஒரு ரைட் அந்த குழந்தைக்கு இருக்கு, அதுல வந்து அது வெளிப்படுத்துற ஏதோ தப்பு இருக்கு, இல்லை அதுல ஏதோ கான்ஃப்ளிக்ட் இருக்கு, ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டா அந்த நீடை அந்த குழந்தைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுதான் Juvenile Justice Care and Protection of Children Act. So how we can provide these basic needs to children அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to give proper care, protection, development, treatment, then social reintegration and by adopting a child friendly approach. அதாவது ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது, அட்ஜுடிகேஷனா தீர்ப்பு, ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்குல இருந்து எடுக்கப்படுது அப்படின்னா அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னா சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த குழந்தைங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ரொம்ப அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரியோ அந்த தீர்ப்போ அந்த விஷயங்களை நம்ம எடுக்கிற விஷயமோ இருக்கக்கூடாது. ஓகே, அந்த சில்ட்ரனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். தென் அந்த குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறீங்க, இல்லை ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி சைல்ட்ஹுட் சென்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அனாதை குழந்தைங்களை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ட். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ உடனடியாக இதுக்கான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட். எதை இந்த ஆக்ட் தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், அந்த குழந்தைக்கு ஏதோ செக்ஷுவல் ரீதியான தொந்தரவு இருக்கு, இல்லை வன்கொடுமை இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆபாசமான படங்கள் அந்த குழந்தைங்களுக்கு யாரோ காட்டுறாங்க, இந்த மாதிரி 3 விஷயங்களை மெயினாக இந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த 3 அஃபென்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டோட மெயினான ரோல். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா
இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நம்ம தீர்ப்பு வழங்குறப்போ அந்த தீர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சைல்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். தென் நம்ம ரிப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்களை நம்ம ரிப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை அந்த எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணணும், சைல்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த குழந்தைகளோட ஃபியூச்சரை பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது, இது சரி தப்புன்றது தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த இந்த இளம் வயதுல வரக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபியூச்சர்ல அந்த குழந்தைய பாதிச்சிடக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சு அந்த அந்த குழந்தையோட அந்த பிரச்சனையை ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு தீர்ப்பு வழங்குறதா இருக்கட்டும், எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப சேஃபா சைல்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். தென் இதுக்கான தனி கோட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஸ்பெஷல் கோட்ஸ். அந்த மாதிரியான கோட்ஸை வச்சு இந்த விஷயத்த ரொம்ப சுமூகமா முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுதான் இந்த ஆக்டோட மெயினான ரோல். இந்த லா பொறுத்த வரைக்கும் யாருக்கு இது அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சின்ன பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறுபாடு கிடையாது. 18 இயர்ஸ்க்கு உட்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிளா இருக்கும். இந்த ஆக்டை வந்து யாரு மானிட்டர் பண்றா, யாரு இதை வந்து மெயினா வந்து இதை கண்காணிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், NCPCR. இவங்க தான் வந்து இந்த ஆக்டை மேண்டேட் ஆக்கி, அதாவது கண்டிப்பாக இந்த ஆக்ட் இருக்கணுன்றதை கொண்டு வந்து அட் த சேம் டைம் இதை மானிட்டர் பண்ணுறதும் இவங்க தான். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரைவேட் ப்ளே ஸ்கூல்ஸ். ஸோ இந்த ஆக்டும் NCPCR அவங்க தான் வந்து இந்த கைட்லைன்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ளே ஸ்கூல்ஸ்ன்றது எந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே உள்ள குழந்தைங்களை குறிக்குது அப்படின்னா 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை குறிக்கிறது தான் இந்த ப்ளே ஸ்கூல். ஸோ இந்த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் இல்லை ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். அதாவது பெரியவங்க எப்படி சொல்கிறது, பெரியாள் சின்னாள், இந்த நேம் ஆஃப் கேஸ்டாக இருக்கலாம், இல்லை சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பாகுபாடு இல்லாமல் he may be a disabled child, he or she may be a disabled child or நார்மல் சைல்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் சைல்டாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாரையும் ஒரே கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றது இன்க்ளூசிவ்னஸ் தான் இந்த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸோட முக்கியமான விஷயம். தென் யூனிஃபார்மிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் வந்து ப்ரீ ஸ்கூல் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அதோட மெயினான அப்ஜெக்டிவ். தென் அந்த மாதிரியான ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு டு ப்ரிவெண்ட் வயலேஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அண்ட் அப்யூஸ் அகேன்ஸ்ட் சச் சில்ட்ரன், அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஒரு வயலேஷன் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதும் இந்த ஆக்டோட மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ வந்து ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்து நெக்ஸ்ட்டு போகக்கூடிய இடம் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் போகக்கூடியதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். ப்ரைமரி எஜுகேஷன் போகிறதுக்கு ஒரு ப்ரிப்பேரிங் ஸ்டெப்பாக தான் இந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் மோஸ்ட்லி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இந்த கைட்லைன்ஸோட முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா டு ரிமூவ் ஆம்பிகுவிட்டி இன் தி ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா பை கிவிங் ரெகக்னிஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ஆர் ரெகுலேட்டிங் சச் இன்ஸ்டிடியூஷன். இப்போ வந்து நிறைய ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தே டோன்ட் நோ அபவுட் வாட் இஸ் மீன் பை ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாமல், ஒரு தெளிவில்லாமல், ஆம்பிகுவிட்டினா ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் RTE 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை குழந்தைகளுக்கு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டம்.
ஓகே, 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ இந்த ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க படிக்கிறது ஃப்ரீ எஜுகேஷன். அதாவது ஒரு எஜுகேஷன், அது கவர்மெண்ட் செக்டார்ல அந்த குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து they no need to pay any fees or charges or expenses. இதனால சப்போஸ் இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருன்ற காரணத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6லிருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து ஃப்ரீயாகவே எஜுகேஷன் கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். So that child can pursue and complete elementary education without any hindrances. So compulsory education அப்படின்னா it is up to the government. Free education is up to the child. Compulsory education ஒரு government sector இல்ல ஒரு local authorities they have to provide, they must provide a education for they have to provide elementary education which is free of cost and ensure admission அவங்களுக்கு போடணும், அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை அந்த குழந்தைங்க அந்த ஏஜ் குரூப்ல கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் கம்பல்சரி எஜுகேஷன். இது வந்து கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் மேல உள்ள பாரம். ஓகே, ஸோ ஆர்டிஇ எதனால கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இல்லாத, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத, ஒரு கவலை இல்லாத ஒரு ஃப்ரீயான ஒரு எஜுகேஷனை, ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயினான நோக்கம். ஸோ இந்த ஆர்டிஇ வந்து முன்னாடி இந்த 6லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்கல்ல. இந்த 2019 இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷனும் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனும் குழந்தைகளுக்கு முக்கியம் அப்படின்றத கருத்தில் கொண்டு they were extended that sphere and RTE ஆக்ட்ன்ற ஸ்பியரை இன்னும் விரிவுபடுத்தி they have added early childhood education and secondary school education into this act in 2019. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண விஷயங்கள் மூலியமா இந்த ஆக்ட் வந்து எப்படி விரிவாகுதுன்னா, from 6 to 18 years, 3 to 18 years, அது 6 to 14 years இருந்தது. 3 to 18 years there should be they should give a compulsory and free education to the child. Is this act RTE? நெக்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா, இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னாலே ஒருங்கிணைந்த. அப்போ எல்லா சைல்டு ரிலேட்டட் ஆக்ட்ஸும் ஒருங்கிணைந்து ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ள, ஒரே கொடைக்குள்ள கொண்டு வரது தான் இந்த ஆக்ட், இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், which is launched in 2009. This is a centrally sponsored scheme. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற ஒரு ஸ்கீம். இதோட எய்ம் என்ன அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா என்விரான்மெண்ட்லையும், எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் அந்த குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஆக்டோட ஸ்கீமோட எய்ம். So as I said earlier, ICPS brings together multiple existing child protection scheme of the ministry under one comprehensive umbrella. எல்லா ஸ்கீமையும் சேர்த்து மொத்தமா ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த குழந்தைக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அட் த சேம் டைம் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தீங்குல இருந்தும் ஹார்ம்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்றது, ப்ரிவென்ட் பண்றது இந்த ஆக்டோட, இந்த ஸ்கீமோட முக்கியமான ரோல். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசஸ் எசென்ஷியல் சர்வீசஸ். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஆக்ட் அண்ட் எல்லா ஸ்கீம்ஸ், சில்ட்ரனுக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அதில் உள்ள எசென்ஷியல் சர்வீசஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எது எது முக்கியம்,
எந்த அப்ஜெக்டிவ் வந்து முக்கியம் அப்படின்றத நம்ம அவங்க பார்த்து தே வில் ஸ்ட்ரென்தன் தட் ஸ்ட்ரக்சர். இன்னும் அந்த அப்ஜெக்டிவ் எப்படி நல்லா கொண்டு வரலாம், இன்னும் அந்த ஸ்கீமை வந்து எப்படி நல்லபடியாக அதை வந்து லான்ச் பண்ணலாம் இல்லை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. அட் த சேம் டைம் தே வில் என்ஹான்சஸ் கெப்பாசிட்டி அட் ஆல் லெவல்ஸ். எல்லா லெவல்ஸ்லையும் அந்த மாதிரியான அந்த ஆக்டோட கெப்பாசிட்டியை வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அனலைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு தென் தே வில் கிரியேட் a டேட்டா பேஸ். அவங்க வந்து எல்லா டேட்டாவையும் ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நாலேஜ் பேஸ் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ் அண்ட் நாலேஜ் பேஸ் ரெண்டத்தையுமே இன்னும் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் ஏற்கனவே என்ன இருக்குது அப்படின்றதையும் அந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸில் அதாவது அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த ஆக்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. என்ன லெவலில்? போத் இன் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஐசிபிஎஸ் வந்து பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, the scheme set up a child protection data management system to formulate and implement effective intervention strategies and monitor their outcome. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஆக்டையும் பார்த்துட்டாங்க, இதில் என்ன இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலான்றத ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலியமாக அதை மேனேஜ் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுவாங்க, they will formulate and implement effective intervention. புதுசாக ஒரு இன்டர்வென்ஷன், புதுசாக ஒரு விஷயங்களை இது பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பாங்க. கொண்டு போய் சேர்த்து அட் த சேம் டைம் புதுசாக ஆட் பண்ண விஷயங்களில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஆட் பண்ணதுனால இந்த ஸ்கீம் இன்னும் பெட்டராக ரன் ஆகிக்கிட்டே இருக்கா, இல்லை இதனால அந்த குழந்தைங்களுக்கு உண்மையாக இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத அதோட அவுட்கம்ஸை வந்து பார்த்து ரெகுலராக அவங்க இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தே வில் ப்ரொவைட் சம் ப்ரோக்ராம்ஸ், சில ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சில கோர்ஸ் கரெக்ஷன் வந்து ப்ரோக்ராம்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கரெக்ஷனாக அந்த ஆக்டில் இந்த கரெக்ஷன் இருக்குது, ஸோ இதை இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். ஸோ இது 2016 வந்து 6 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபோர்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2007. ஸோ அஸ் அ டாபிக் அந்த ஆக்ட்லேயே தெரியும், சைல்டு மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணுறது, தடுக்கிறது தான் இந்த ஆக்டோட முக்கியமான வேலை. இது வந்து 1929 லெஜிஸ்லேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரைண்ட் ஆக்ட் அப்படின்ற ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டை 2006 கொண்டு வந்தாங்க. இதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த சைல்டு மேரேஜை ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்கல்ல, சாலம்னைசேஷன் ரொம்ப புனிதமாக அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இன்சிடென்டலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறது தான் இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் விஷயம், உண்மையாக அந்த சைல்டு மேரேஜ் வந்து இராடிகேட் ஆயிருக்கா, அதாவது மொத்தமாக குறைஞ்சிருக்கா, கம்மியாக இருக்கா, இந்த சொசைட்டியில் சைல்டு மேரேஜ் இல்லையா அப்படின்றத அவங்க செக் பண்ணுறதும் இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ அதை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம தேவை, என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இவங்க வந்து they will give some inputs. At the same time they will protect and provide relief to the victim. இந்த ஒரு குழந்தை இந்த சைல்டு மேரேஜ்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் at the same time they will give relief. அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணை போகிறவங்க, அபட் அப்படின்னா அந்த சைல்டு மேரேஜ்க்கு துணை போகிறவங்க, அதை ப்ரமோட் பண்ணுறவங்க, அதிகப்படுத்துகிறவங்க, தூண்டுறவங்க, அதை புனிதமாக நினச்சி பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் இந்த ஆக்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ திஸ் ஆக்ட் ஆல்சோ கால்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் ஃபார் ஹோல் ஆர் அ பார்ட் ஆஃப் அ ஸ்டேட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் they are appointing a special சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்கான ஒரு ஆஃபீஸரை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நியமிக்கிறாங்க. ஸோ அது மூலயமா they may prevent those child marriages in that state. Okay, so that's all about the Child Marriage Prevention Act. அடுத்து வந்து Pre-Conception and Prenatal Diagnostic Techniques Act. இது வந்து 1994 லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது என்ன அப்படின்னா எப்போ அமெண்ட் ஆச்சுன்னா 2002 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. எதுக்காக இந்த ஆக்ட் மெயினாக வந்து பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டாப் ஃபீமேல் ஃபீட்டிசைட், அதாவது பெண் கருவை வந்து சிசுக்குலைன்னு சொல்லுவாங்கள்ல, பெண் சிசுக்குலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ். ஸோ இது மூலியமா they will control the declining sex ratio, அதாவது ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது இது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் ஃபீமேல் ஃபீட்டிசைடு அதிகமானோன்னு குழந்தைங்க வந்து கருவிலேயே இது ஆண் பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு கருவிலேயே கலைச்சிடுவாங்க. இல்லை இன்ஃபேன்ட் ஃபீட்டிசைட், அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைய கொன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செக்ஸ் ரேஷியோ வந்து மாறுபட்டுச்சு. ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆக்ட்ஸ். இந்த ஆக்ட் வந்து எதை பேன் பண்ணுது அப்படின்னா செக்ஸ் செலக்ஷன் டெக்னிக்ஸ், அதாவது இது ஆண் பெண் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய இல்லை செலக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை பேன் பண்ணிடுச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்செப்ஷன், அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியும் கருத்தரிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான செக்ஸ் செலக்ஷன் டெக்னிக்ஸை இந்த ஆக்ட் வந்து பேன் பண்ணிடுச்சு. ஸோ இது சம்மந்தமாக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால பெண் குழந்தை பிறக்கும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்னால இது மூலியமா ஒரு கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்றதை கண்டுபிடிக்குது. அதுக்கான அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மக்களோட மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளும் சமம்தான், பெண் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், இந்த செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் மூலியமா இல்லை ஒரு ட்ரைனிங் மூலியமா உணர்வு பூர்வமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் இந்த ஆக்டோட முக்கியமான நோக்கம். ஸோ that's all about the government acts and plans for protecting children's rights. ஸோ இதோட இந்த 3rd யூனிட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த யூனிட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.